ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. இன்றைக்கி மேக்ஸில் யூனிட் 2 நம்பர்ஸில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். அப்படின்னா பெருக்கலும் வகுத்தலும். கன்சிடர் த டிவிஷன் ஃபேக்ட் அப்படின்னா வகுத்தல் கூற்றை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8 டிவைடட் பை 2 ஈக்குவல் 4. இது என்னது? டிவிஷன். இதில் பார்த்திங்கன்னா 8ல் 2 எத்தனை முறை இருக்குது, எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 4 டைம்ஸ். இதை ஒரு சம்மாக கொடுத்துருக்காங்க. ரோஜா ஹேஸ் 8 சாக்லேட்ஸ். ரோஜா கிட்ட 8 சாக்லேட்ஸ் இருந்தது. ஷீ டிவைட்ஸ் தெம் அமாங் 2 ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு அதை ஈக்குவலாக டிவைட் பண்ண போகிறா. ஹவு மெனி சாக்லேட்ஸ் வுட் ஈச் ஃப்ரெண்ட் கெட்? ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் எத்தனை சாக்லேட் கிடச்சிருக்கோம் ஈக்குவலாக அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 சாக்லேட்ஸ் இருந்தது. அதை 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறா. எவ்வளவு சாக்லேட்டு ஒவ்வொருத்தருக்கும் கிடச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 4 சாக்லேட்ஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு 4 சாக்லேட்ஸ், செகண்ட் ஃப்ரெண்டுக்கு 4 சாக்லேட்ஸ். அப்போ திஸ் மீன்ஸ் 2 groups 1 2 groups of 4 make 8 which can be written as. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் எப்படி எழுதணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? 2 ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாரு 2 இன்ட்டு ஒவ்வொரு குரூப்புக்கு எத்தனை சாக்லேட்ஸ் கிடச்சது? 4 சாக்லேட்ஸ். அப்போ மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஜாட்ட இருந்த சாக்லேட்ஸ் எத்தனை? 8. டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலாக எவ்வளவு கிடைச்சது அப்படின்னா எத்தனை முறைன்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். எவ்வளவு கிடைத்தது அப்படின்னா அது டிவிஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆர் ரிவர்ஸ் ஆப்ரேஷன்ஸ். இந்த பெருக்கலும் வகுத்தலும் தலைகீழ் செயல்கள்னு நம்ம சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், 2 into 4 அப்படின்னா 8. அதே இந்த 8 இங்கே கொண்டு வந்துட்டு டிவிஷனில் போட்டால் 2 ஈக்குவல் 4. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே 2 வந்தது, இந்த இடத்துல 4. அப்போ அதுக்கு என்ன பேர்? ரிவர்ஸ் ஆப்ரேஷன்ஸ்னு பேர். கன்சிடர் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தீஸ் ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ளவர்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், கன்சிடர் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தீஸ் ஃப்ளவர்ஸ். மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட், டிவிஷன் ஃபேக்ட் 1, டிவிஷன் ஃபேக்ட் 2. இப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் அப்படின்னு எடுத்துக்கணுங்க. இப்போ ஒவ்வொரு ரோலையும் 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது. எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எவ்வளவு? 10. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப்னாவே அது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். இப்போ டிவிஷன் ஃபேக்டில் எடுத்துக்கோ, 10 ஃப்ளவர்ஸ் இருந்தது. ஒவ்வொரு ரோலையும் 2 ஃப்ளவர்ஸ் இருந்தது. எத்தனை ரோஸ் இருந்தது? 1 2 3 4 5. 5 ரோஸ்க்கு 2 2 ஃப்ளவர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் 10. அப்போ எவ்வளவு ரோஸ் இருந்தது, அந்த லைன்ஸ் குரூப்ஸ் இருந்ததுன்னா 5. அதே டிவிஷன் ஃபேக்ட் 2ல் இன்னொரு மெத்தட் பண்ணலாம். 10 ஃப்ளவர்ஸ் இருந்தது. ஒவ்வொரு குரூப்லேயும் 5 ஃப்ளவர்ஸ் இருந்தது. அப்போ எத்தனை குரூப்பு அப்படின்னா 2 குரூப்ஸ் 1 2. இதுவும் டிவிஷன் ஃபேக்ட் 2. அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வகுத்தல் கூற்றுன்னு அர்த்தம். மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்னா பெருக்கல் கூற்றுன்னு அர்த்தம். இப்போ இதை பாருங்கள், இதை வச்சு இந்த இடத்துல சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 groups ஆஃப் 2 flowers மேக் 10 flowers. 5 groups இருக்குது. ஒவ்வொரு குரூப்லேயும் 2 flowers இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எவ்வளவு? 10. அப்போ இது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். 2 groups இருக்குது. 5 flowers மேக் 10 flowers. இதில் 2 groups இருக்குது. 5 flowers ஒவ்வொரு குரூப்லேயும் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எத்தனை? 10. அப்போ 2 groups 5 flowers, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் 10. அடுத்ததில் பாருங்கள், தேர்ட் ஒன்றில் 10 flowers இருக்குது. அதை 5 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதை பாரு, இதுதான் 5 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் 2 flowers இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அது டிவிஷன். நல்லா கேட்டுக்கோங்க, எத்தனை குரூப்பு, ஒவ்வொரு 5 குரூப்ஸுன்னா ஒவ்வொரு குரூப்லேயும் எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த சம் அப்படியே கொஞ்சம் இதாக மாற்றிருக்காங்க.
மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 10 flowers can be put into 5 groups of 2 flowers each. 10 flowers இருக்குது, 5 குரூப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் 2 flowers இருக்குது. அடுத்தது பாருங்கள், 10 flowers can be put into 2 groups. அந்த 10 ஃப்ளவர்ஸை வந்து 2 குரூப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் 5 flowers இருக்குது. அப்போ 10 flowers 2 குரூப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்குது? 5 flowers. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்னா இப்படி எழுதணும், டிவிஷன்னா இந்த மெத்தடில் எழுதணும். பாருங்கள், டிவிஷன் ஃபேக்டர். ஃபைண்டிங் த டிவிஷன் ஃபேக்ட் ஃபார் தி கிவன் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். பெருக்கல் கூற்றுகளுக்கு வகுத்தல் கூற்றை கண்டறிதல்னு அர்த்தம். டிவிஷன் ஃபேக்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன் டேபிள் 2 அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு. இங்கே செகண்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்டும் கொடுத்துருக்காங்க, டிவிஷன் ஃபேக்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். முதல்ல பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. இது மாதிரி மல்டிப்ளிகேஷன் டேபிள் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே டிவிஷன் ஃபேக்ட் இதில் வந்து இது 1, இது வந்து 2 இதாக பிரிக்கலாம். இது 1, இது 2. இப்போ இந்த 2 டிவிஷன் பாரு, 1 = 2. அப்படின்னா 2 divided by 1 = 2. இப்போ 2ல் எத்தனை 1 இருக்குது? அப்போ 2 ones. 4ல் 4 divided by 2. 4ல் 2s எத்தனை இருக்குது? 2 times. 6 divided by 3 அப்படின்னா 6ல் வந்து 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 times. 8 divided by 4 = 2 அப்படின்னா 8ல் 4s எத்தனை முறை இருக்குது? 2 times. 10 divided by 5 = 2. 10ஸ்ல 5 எத்தனை முறை இருக்குது? இங்கே பாருங்கள், எல்லா இதுலேயுமே பாருங்கள் 2 2 டைம்ஸு. அப்போ எத்தனை முறை அப்படின்றது தான் இந்த 1 எத்தனை முறை இருக்குது, 2 எத்தனை முறை இருக்குது, 3 எத்தனை முறை இருக்குன்றது தான் இதில். அதே வந்து டிவிஷன் ஃபேக்ட் 2ல் பார்த்திங்கன்னா 2 divided by 2 = 1. 2ல் 2 எத்தனை முறை இருக்குது? 1 time. 4ல் 4 divided by 2 = 2 அப்படின்னா 4ல் 2 எத்தனை முறை இருக்குது? 2 times. 6 divided by 2 = 3. 6ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 times. இதே மாதிரி இதை பார்த்துக்கோங்க. இது செகண்ட் டேபிளுக்கு. அடுத்தது பாருங்கள், தேர்ட் டேபிளுக்கு நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் த டிவிஷன் ஃபேக்ட் ஃபார் தி மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் 3. இப்போ தேர்ட் டேபிளுக்குரிய மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. டிவிஷன் ஃபேக்ட் இதே மாதிரி தான். 3 இருக்குது, divided by 1 = 3. 3ல் வந்து 1 வந்து எத்தனை டைம் இருக்குது? 3 times. 6 divided by 2 = 3. இப்போ 6ல் வந்து 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 times. 9 divided by 3 = 3. 9ல் வந்து 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 times. அது மாதிரி 12ல் 4 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 times. 15ல் 5 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 times. இது மாதிரி இது வந்து ஒரு டிவிஷன் ஃபேக்ட் 1. அதே மாதிரி இது வந்து 30 வரலையும் இந்த மாதிரி டிவிஷன் போட்டுக்கணும். அப்புறம் டிவிஷன் ஃபேக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3 divided by 3 = 1. 3ல் 3 வந்து எத்தனை டைம் இருக்குது? 1 time. 6ல் வந்து 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 times. 9ல் 3 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3. எத்தனை டைம், எத்தனை முறை அப்படின்னு வந்தாவே அது கண்டிப்பாக டிவிஷன் தான். 12ல் வந்து 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 times. 15ல் வந்து 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 times. இது வந்து தேர்ட் டேபிளுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டேபிளுக்கும் இப்படி தான். இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் டேபிள் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டாங்க. ஃபோர்த் டேபிள் கொடுத்துட்டாங்க. இங்கே டிவிஷன் ஃபேக்ட் எத்தனை டிவிஷன் ஃபேக்ட்டு? 1 2. 2 மெத்தடில் வந்து நம்ம டிவிஷன் ஃபேக்டை செய்கிறோம். இதில் பாருங்கள், 4 divided by 1 = 4. 4ல் வந்து 1 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 times. 8ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 times. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ்னு வந்து ஈக்குவலாகவே வருதுங்க. 4 4 4 4ன்னு வருதா இல்லையா? இது ஒரு டிவிஷன் ஃபேக்ட். அடுத்தது டிவிஷன் ஃபேக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 4ல் 4 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 time. 8ல் 4 எத்தனை டைம் இருக்குது? 2 times. இது பார்த்தீங்கன்னா
இது இங்கே வந்தது, இது இங்கே போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4 இந்த பக்கம் வருது, 1 வந்து இந்த பக்கம் வருது. அதே மாதிரி 16ல் வந்து 4 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ். இது வந்து இதே அந்த செகண்ட் டேபிளில் வச்சுருக்கேன் பாரு, நான் எல்லாமே எழுதியிருக்கேன். நீங்கள் அது எத்தனை டைம்ஸுன்ற சொல்லி பார்த்து நீங்கள் எழுதணும். அடுத்தது பாருங்கள், 5th டேபிள் டிவிஷன் ஃபேக்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன் டேபிள் 5. மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் அப்படின்னு கொடுத்து இந்த டேபிள்ஸ் 5th டேபிள் கொடுத்துருக்காங்க. 1 5 is 5, 2 5 are 10. இந்த டேபிள்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டிவிஷன் ஃபேக்ட், இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ன்றது 1 தான். டிவிஷன் ஃபேக்ட்ன்றது 2 ஃபேக்ட்ஸ் இருக்குது. டிவிஷன் ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ஒன் வந்து 5 divided by 1 equal 5. அப்படின்னா 5ல் வந்து 1 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ். 10ல் வந்து 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ். 15ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ். அப்போ இந்த இடத்துல 5 இப்படி வரும், இது இப்படி வரும். அதே டிவிஷன் ஃபேக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 5ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம். 10ல் 5 எத்தனை டைம் இருக்குது? 2 டைம்ஸ். அப்போ இந்த 5 இப்படி வரும், இந்த இடத்துல இப்படி வரும், இங்கே 1 இந்த இடத்துல இது மாதிரி, இந்த இடத்துல மாதிரி தான். 5 இந்த இங்கே இந்த இடத்துல 5 வந்து இப்படி போயிடும், இதில் இருக்கிறத அப்படியே மாற்றணும். இந்த 1 வந்து இங்கே வரும். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ட் த டிவிஷன் ஃபேக்ட் ஃபார் தி மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் 10. இப்போ 10th டேபிளில் நம்ம பார்க்கலாம். டிவிஷன் ஃபேக்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன் டேபிள் 10. மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் அப்படின்னா இதில் வந்து 10 டேபிள் கொடுத்துருக்காங்க. டேபிள் 10 கொடுத்துருக்காங்க. 1 10 is 10, 2 10s are 20, 3 10s are 30, 4 10s are 40, 5 10s are 15 கொடுத்துருக்காங்க. டிவிஷன் ஃபேக்ட் வந்து நம்ம 2 மெத்தடில் ஃபாலோ பண்ணணும். 10 divided by 1 equal 10. 10ல் வந்து 1 வந்து எத்தனை முறை இருக்குது? 10 டைம்ஸ். 20ல் 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 10 டைம்ஸ். இதே டிவிஷன் ஃபேக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 10ல் 10 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம். 20ல் 10 எத்தனை டைம் இருக்குது? 2 டைம்ஸ். 30ல் 10 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ். 40ல் 10 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ். இதுவும் இதே மாதிரி தான். இந்த டேபிள் எம்டியாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் புக்கில் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபைண்ட் த கோஷன்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னா, கோஷன்ட் அப்படின்னா வந்து ஈவுன்னு அர்த்தம். 12 divided by 4. 12 வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். அப்போ வந்து கவனி, எந்த டேபிள் சொல்லணும்? 4th டேபிள் சொல்லணும். 4 1 is 4, 4 2s are 8, 4 3s are 12. இப்போ 12 அப்படின்னா 12ல் எத்தனை டைம் வந்து 4 இருக்குது? அப்படின்னா 3 டைம்ஸ். அப்போ இங்கே என்ன எழுதணும்? 3 டைம்ஸ். அந்த 12 வரலையும் நம்ம டேபிள் சொல்லணும், 4th டேபிள். அப்போ 12, அப்போ 4th டேபிள் சொன்னீங்க, எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். அதை எழுதணும். அப்போ ஹென்ஸ் 12 divided by 4 equal 3. 3ன்றது வந்து கோஷன்ட். அடுத்தது 25 divided 5. அப்போ எந்த டேபிள் சொல்லணும்? 5th டேபிள் சொல்லணும். 5 1 is 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25. அப்போ 25ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 5 டைம்ஸ். ஹென்ஸ் 25 divided by equal 5. அப்போ 25ல் 5 வந்து 5 டைம்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸசைஸ்க்கு போகலாமா? இங்கே பாருங்கள், 20 divided by 4. அப்போ என்ன டேபிள் சொன்னோம்? 4th டேபிள் சொன்னோம். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 9, 4 4s are 16, 5 4s are 20. எது வரலையும் இந்த ஈக்குவலுக்கு வர 20 வரலையும் நம்ம டேபிள் சொல்லணும், 4th டேபிள். அப்போ எத்தனை டைம்? 5 டைம்ஸ். அப்போ இங்கே என்ன எழுதணும்? 5. அப்புறம் இதில் பாருங்கள், 10 divided by 10. 10ல் 10 எத்தனை டைம் இருக்குது? 1. அப்போ டேபிள் சொல்லணும். 1 10 is 10. அப்போ 10ல் 10 எத்தனை டைம் இருக்குது? 1 டைம். அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், 10 divided by 2. அப்போ செகண்ட் டேபிள் சொல்லணும். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10. அப்போ 10ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ். அடுத்தது பாருங்கள், 30 divided by 5. அப்படின்னா 5th டேபிள் சொல்லணும். 1 5 is 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25,
6 5s are 30. அப்போ அந்த 30 அது வரலையும் நம்ம டேபிள் சொல்லணும். 5th டேபிள் எதுலேயுமே இந்த ஃபஸ்ட்டு ஒன் இருக்கு அந்த நம்பர் வரலையும் அந்த ஈக்குவலுக்கு அப்புறம் அந்த நம்பர் வர வரலையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லணும். அப்போ 6 5s are 30. அப்போ 30ல் 5s எத்தனை முறை இருக்குது? 6. அடுத்தது 24 divided by 3. அப்போ தேர்ட் டேபிள் சொல்லணும். 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24. அப்போ 24ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 8 டைம்ஸ். அப்போ 8 போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 divided by 2. 2 இருக்குது. அப்போ 2 டேபிள் செகண்ட் டேபிள் சொல்லணும். அப்போ 14 வரலையும் நம்ம இந்த வரலையும் இந்த செகண்ட் டேபிள் சொல்லணும். அப்போ 7 2s are 14. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரணும்? 7. நல்லா கவனி, எத்தனை டைம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அது டிவிஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்தால் அது மல்டிப்ளிகேஷன். இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.